1 யோவான் 5:14-15 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த வசனம் எப்படி நம்ம தியானிச்சிருக்கிறாங்க? நாம் எதை ஆகிலும், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதுங்க? அங்கேயே சொல்லியாச்சு, எதை வேணாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இப்போ நான் கேட்குறேன், தேவனுடைய சித்தம் யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது, அது பொதுவான ஜெபம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்க போகிற ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்தில் இருக்குதா இல்லையா எப்படி தெரியும்? என்னுடைய விருப்பம் நான் கேட்குறேன், அது தேவனுடைய விருப்பமாக இருக்குதா இல்லையா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்போனா நான் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஞானமாக, ஆண்டவரே நான் சுகமாக இருக்கிறதுக்கு உங்கள் சித்தமானால் என்னை சுகமாக்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும் உமக்கு சித்தமானால் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும் உமக்கு சித்தமானால் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பணம் 1 கோடி ரூபா பணம் வேணும் உமக்கு சித்தமானால் கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செழிப்பாக வாழணும் என்பது ஆண்டவருடைய விருப்பமா இல்லையா? நல்ல சரீர ஆரோக்கியமாக இருப்பது, நல்ல வீடு வாசல் காரு பங்களா நகை நட்டு வசதி இருப்பது தேவனுக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம் தானே. இப்போ என்ன எனக்கு சித்தமானால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அப்போ நீங்கள் ஆண்டவர் சித்தம் இல்லாத ஏதோ ஒன்று கேட்டு போகிறீங்களா? அப்படி கேட்க போகிறது கிடையாது. இது அவிவிசுவாசமான ஒரு ஜெபம். உங்களுடைய தேவையை சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின்லாம் போட்டுனுக்க கூடாது. ஆமென். அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இது தேவை கொடுங்கப்பா, அவ்வளோதான். கொடுக்குறது கொடுக்காதது அவருடைய விருப்பம். ஒரு ஜெபம் நான் ஜெபிக்கிறேன், அது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குதா சித்தமாக இல்லையா? பெரிய ஆவிக்குரிய சண்டெல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். தெரியுதுங்களா? இந்த ஜெபம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ உனக்கு எப்படியா தெரியும்? நீ ஆண்டவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? உங்களுக்கு தெரியல? நல்லா கவனிச்சிங்க. உங்கள் புள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறான். இப்போ என் பையன் 5 வயசு பையன் அம்மா எனக்கு BMW கார் வாங்கி கொடுன்னு கேட்குறான். ஜெபம் தப்பா ரைட்டா? ஏன் தப்பு? இல்லை, ஜெபம் கரெக்டுங்க. அவன் ஆசையை சொல்கிறான், எனக்கு BMW கார் வாங்கி கொடு. இன்னொரு புள்ள கேட்குது, அப்பா எனக்கு ஒரு நல்ல ஐஃபோன் போர்ட்டபிள் செல்ஃபோன் வாங்கி கொடுங்க. ஏதோ புள்ள கேட்குது. கேள்வி என்னன்னா, கேட்க வேண்டியது பிள்ளையினுடைய உரிமை. அதுக்கு நல்லதா கெட்டதா எங்கள் அப்பா கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க தேவையே கிடையாது. கேட்டாச்சு. இப்போ பதில் என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு எது வேணும் எது வேணாம்னு சொல்லி தீர்மானம் எடுக்க போகிறது யாருங்க? அப்பா தான். இப்போ அந்த புள்ள 8 வயசில் போய் BMW கார் கேட்குது, அவங்க அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ அந்த புள்ள பார்க்குறது, நாளைக்கு எனக்கு ஒரு மிட்டாய் வேணுமே, எங்கள் அப்பாட்ட கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் அந்த புள்ள ஆராய்ச்சி பண்ணி இருக்க வேண்டிய வேலை கிடையாது. கேட்க வேண்டியது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய ரைட்ஸு. நீங்கள் கேளுங்க. கொடுக்கறது கொடுக்காதது தேவனுடைய விருப்பம். இப்போ காரு கொடுக்கலான்னு சொன்னாலும் அதுதான் அவருடைய பதில். அப்படியாப்பா உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுப்பா, நீ கார் ஓட்ட கற்றுக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுக்கத்தான் அவருடைய பதில். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, நீ அவருடைய சித்தத்தில் இருக்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு சொன்னால் ஒரு மனுஷனும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு சித்தம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு, அதுதான் அவருடைய சித்தம். அதுக்கெல்லாம் யாரும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அப்போ எனக்கு இனிமேல் உங்களுக்கு கார் வேணுமா ஆண்டோட சித்தம் கேட்டு நிற்பீங்களா? தேவை கிடையாதுங்க. நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அல்லது அது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நானும் கிடையாது, நீங்கள் கிடையாது, அப்பா.